சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், சட்டை கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும், எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். சனி பெயர்ச்சி மேச ராசிக்கு இந்த 2.5 வருஷ காலங்கள் எப்படி இருக்கும்? பொதுவான ஒரு தன்மைகள் கோச்சார ரீதியாக தான் இதோடைய பலங்களே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாக மேச ராசிக்கு விரயத்தில் சனி பகவான், ராசிக்கு 12வது வீட்டில் பேச்சு ஆகுறாரு. பொதுவாகவே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் யோகன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 12வது வீடுன்னு கேட்குறது மீன ராசி. மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி வரனால உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்குது. அரசியலில் பிரவேசிக்கணுன்னாலோ, ஆன்மீக தன்மையில் பிரவேசிக்கணுனாலோ, இல்லை செய்தொழிலில் லாபங்கள் கிடச்சி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி யோகம். மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைங்களுடைய படிப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படிப்பு வரக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்குது. வேலை வாய்ப்பில் உத்தியோக முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தவங்களும் இந்த 2025க்கு மேலே தெளிவாக வரப்போகிறாங்க. பல சட்ட மேதைகள், வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள்,
வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு சொல்லக்கூடிய வாங்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயும் சனி பகவானும் ஒரே காரகத்தன்மையில் ஒரே குண நலல்களில் அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. இப்படி சனி பகவானையும் வழிபட்டுக்கிட்டு எம்பெருமான் முருகக்கடவுளையும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சனி தோஷ நிவர்த்தி உங்களுக்கு இருக்குது. விரயம் ஒன்றும் ஆகாது. புதுசாக கார் வாங்குவீங்க, புதுசாக வீடு வாசல் கட்டுவீங்க. இப்படி பயண சுகங்களுக்குத்தான் விரயமாகும். தானம் பண்ணுங்க, தவம் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிடிங்க. சனி பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் பெயர்ச்சியாக இருக்கிறனாலையும் ஒரு யோகமும் இருக்குது. அரசியலில் உங்களுக்கு உச்ச நிலைமை வரக்கூடிய நேரங்களோ ஒரு உயர்ந்த பதவி வரக்கூடிய ஒரு நேரங்களோ இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது. நல்ல வேலை பார்த்துருக்கவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. காலதாமதமாக கல்யாணம் ஆகி இருக்கக்கூடியவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு உங்கள் பரல குரு வீட்டில் தான் பயிற்சி இருக்கிறாரு. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மேசன் ராசிக்காரங்க நேயர்கள் வீட்டில் ஒரு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். அது மகனுக்கோ மகளுக்கோ இல்லை நீங்கள் பார்த்து ஒரு வீட்டில் போய் பேசி இந்த திருமண ஏற்பாடை பேசினாலும் உங்களுடைய பார்வை இந்த தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் விரயத்தை மண்ணு வாங்குங்க, பொண்ணு வாங்குங்க. இப்படி யோகங்கள் நிறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த 2025 செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு வருஷன்னே சொல்லலாம். 2.5 வருஷம் தானமும் தவங்களும் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் விரயம் இல்லாமல் இருப்பீங்க. இல்லைன்னா வீணான பிரச்சனைகளில் இழப்புகளை காசை ரெட்டிப்பாக ஆக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் எங்கேயாதும் காசு அங்கே கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு சொத்துல ஏதாவது ஒரு தெரியாமல் கையெழுத்து போட்டாலும் அது விரயமாகவும் ஆகும். சொத்து பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க. அள்ளி தானம் கொடுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்க. இப்படி இறை வழிபாட்டு மூலியமாகவே நீங்கள் எம்பெருமான சனி பகவானை நினச்சிக்கிட்டு வந்தாலே யோகந்தான். டைம் இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி. அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு குடும்பத்தோடு வந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. கோயிலுக்குள்ளே வரவங்க 4-5 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி நாய்களுக்கு போடுங்க. இப்படி தானங்களும் தவங்களும் பண்ணிக்கிட்டு வந்தாவே யோகந்தான். பொலிச்சலூர் சிவன் கோவில் சித்தர்கள் நடமாடின ஒரு கோவில். அந்த சித்தர்கள் நடமான கோயிலை தன்னை நினச்சிக்கிட்டு தனக்கு இந்த ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணி கொடுன்னு கேட்டு வேண்டணும். வேண்டுனா விரயமாகாது. இல்லைன்னா காரு உயர்ந்த லெவலுக்கு ஒரு கார் வாங்கினா கூட டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிடுவான். ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கினா கூட பணம் கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். இப்படி விரயத்தில் தான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டில் மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருக்குது. சுபகாரியமாக இருக்கக்கூடிய கல்யாணம் காட்சிகள் ஒரு முக்கியமான ஒரு விசேஷங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்கள் காசு ஈஸியாக கடன் அடைஞ்சிரும். வேறு ஏதாவதுக்கு தேவையில்லாமல் கடன் கொடுத்தீங்கன்னா வராது. அதனால் விரய சனியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது. பார்த்து பரிவிச்சு தெளிவான டிசிஷன், கணவன் மனைவி டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் தானங்களை காசு பணத்தை கொடுங்க. மற்றபடி எந்த குறையும் வராது. நல்ல ஒரு ராசியோடைய தன்மை மேசராசி. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கடனும் திருப்பி வரப்போகுது. பல நாளாக நோய் நொம்பலத்தில் இருந்திருந்தால் கூட அந்த நோய் நொம்பலங்கள் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 100க்கு 100 உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேசராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறனால காற்றுள்ள போதே தூத்திக்குங்க. அடுத்து 2.5 வருஷம் கெடுபிடியான வருஷம். அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. உங்கள் யோகங்கள் எல்லாமே 2.5 வருஷம் சனி பரமாத்மாவுடைய பார்வை, அற்புதமான பார்வை. 12ஆம் வீட்டில் தான் ஒரு பார்வை இருக்குது. நல்ல நேரம். தெளிவான அமைப்புகளையும் சக்தியான பல மந்திரங்களையும் சனி பரமாத்மாவையும் முருகக்கடவுளையும் முறையாக வழிபட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்களே விலகாது.
சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மை நாணயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். உங்களை சிக்கல்லையே விடமாட்டார். அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணாதான் பிரச்சனை, அதுக்கெல்லாம் தலையிடாதீங்க. எண்ணம் போல வாழுங்க. தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வாழுங்க. சனி பரமாத்மா உங்களுக்கு அற்புதமான செய்தி கொடுப்பார். 2.5 வருஷம் ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது. அதனால் புத்திசாலித்தனமாக வாழுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. டைம் கிடைக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சல் இருக்க வேண்டிய சனி பரமாத்மா கோயிலுக்கோ இல்லைன்னா திருநள்ளாருக்கோ 3 மாதத்துக்கு ஒரு முறை தலை வணங்கிட்டு வாங்க. எந்த குறையும் இல்லாமல் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்போட மேசராசிக்காரர்கள் அனைவரும் வாழணும். சிவாய நம.